நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். உன்னையும் ஆசீர்வதிப்பேன், அதுபோல் உன்னையும் ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. இயேசுவுக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகனே. இயேசுவுக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகனே. ரெகோபோத் தொடங்கி விட்டது உனக்கு, ரெகோபோத் தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கிறேன், தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கிறேன். ரெகோபோத் உனக்கு உண்டு மகனே, ரெகோபோத் உனக்கு உண்டு. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அநேகர் அறிக்கை செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. உனக்கு எதிரானோர் உன் சார்பில் வருவார்கள், உனக்கு எதிரானோர் உன் சார்பில் வருவார்கள். சமாதானம் செய்வார்கள், உன்னோடு சமாதானம் செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. அல்லேலூயா.
சங்கீதத்துல சங்கீதம் 32வது சங்கீதம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இப்படியாக சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியெல்லாம் உனக்கு நான் காட்டுவேன். உன்மேல என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் வந்துட்டு நமக்கு ஆலோசனை கர்த்தரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் 6வது ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென் சொல்லுங்க. அவருடைய நாமம் எப்படிப்பட்டது? அதிசயமானவர். நம்முடைய ஆண்டுக்கு நாமங்கள்ல அநேக நாமங்கள் இருக்குது. அதிசயமான நாமம். ஆமென் சொல்லுங்க. இந்த அதிசயத்தை தான் நியாயாதிபதிகள் புத்தகத்துல 13ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, மனோவாவுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை. ஆனா மனோவாவுக்கு அவனுடைய மனைவி கிட்ட வந்து, ஆண்டவர் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவன் வந்துட்டு நசரனா இருக்கணும், அவருடைய தலையின் மேல சவரன் கத்தி படக்கூடாது அப்படின்னா ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, அவன் வந்து தீட்டானது ஒன்றும் புசிக்க கூடாது என்று சொல்லலாம் என்ன பண்ணாரு, ஆண்டவர் அவனுக்கு சொன்னார். அப்ப சொன்ன உடனே இதை புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும், திராட்சை ரசமோ மதுபானமோ எதுவும் என்ன பண்ணக்கூடாது, குடிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இதெல்லாம் சொன்ன பிறகு அவங்களுடைய புருஷன்கிட்ட போய் மனோவா கிட்ட போயிட்டு அவனுடைய மனைவி சொன்ன பிறகு வந்து என்ன பண்றாரு, அதுக்கு பிறகு அதை ஒரு நாள் மறுபடியும் அன்னைக்கு என்கிட்ட சொன்னவர் இவர் தான் வந்து அப்படின்னு சொல்லி தன் புருஷனுக்கு அறிமுகப்படுத்துறார். அப்ப மனோவா எழுந்திருந்து தன் மனைவின் பின்னாலே போய் அவர் இடத்துல வந்து, இந்த ஸ்திரியோடு பேசினவர் நீதானா அப்படின்னு கேட்டார். அவரிடத்துல கேட்டாரு. அதுக்கு நான் தான் சொல்றாரு. அப்ப வந்து பாடாத சொல்றது ஒரு நியாயாதிபதிகள் 13:12, அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் கேட்டான். ஆமே. அதுக்கு எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, எச்சரிக்கையா இருக்கிறத குறித்து அந்த 14வது வசனத்துல, திராட்சை செடியில உண்டாகிற தோன்றுகிற அதை ஒன்றும் சாப்பிடாமலும், திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும், தீட்டானது ஒன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதை எல்லாம் கை கொள்ள கடமைகிறேன் சொல்லி என்ன பண்ணாரு சொன்னார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப 18வது வசனத்துல ஆண்டவரே அவரு சொல்றாரு, மனோவை சொல்றாரு, ஆண்டவர் அந்த காரியங்கள்லாம் நடந்த பிறகு 17வது வசனம், அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்னன்னு கேட்டோம். ஆமே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்முடைய காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்றோம். நம்முடைய காரியங்கள் வாய்க்க பண்ணின பிறகு நம்ம ஆண்டவரை நம்ம கனம் பண்றதை மறக்க கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரத்துல செய்த அந்த பொருத்தனைகளை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. அப்ப அவர் சொல்றார், நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்னன்னு கேட்டோம். அதற்கு கர்த்தருடைய தூதன், என் நாமம் என்னவென்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் என்னது? அதிசயம். அந்த அதிசயத்தை கர்த்தர் மனோவனுடைய குடும்பத்துல கர்த்தர் செய்தார். உங்க வாழ்க்கையிலும் அப்படி கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் அதிசயமானவர். அதாங்க ஏசாயா 9:6 வாசிக்கும் போது அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் அந்த ஆலோசனை கர்த்தரா அவர் இருக்கிறதுனால தான் அவர் சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன், ஆலோசனை சொல்லுவேன். அவர் ஆலோசனை கர்த்தர். நம்ம அநேக நேரத்துல என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியாத புதிரா இருக்கும். ஆனா அப்ப ஆண்டுகிட்ட நம்ம ஜெபம் பண்ணி கேட்டோம்னா அவர் ஆலோசனையை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அல்லது நல்லா ஜெபிக்கக்கூடிய, நல்லா ஆண்டுக்கு சார்ந்து ஆண்டுக்கு பிரியமா நடக்கிற பிள்ளைகளை கொண்டாகிலும் ஆண்டவர் என்ன செய்வாரு, அந்த ஆலோசனையை கர்த்தர் மூலியமா வெளிப்படுத்தி கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த வசனத்துல அவர் சொல்றாரு, நான் என்று சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியெல்லாம் உனக்கு நான் காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்ற. ஆமென்னு சொல்லுங்க. நம்ம மேல எப்பயுமே அவர் கண்களை பதிச்சு வச்சுட்டே இருக்கிறார்.
அவருடைய பிள்ளைகள் எங்க போனாலும் வந்தாலும் என்ன பண்றாரு, பார்த்துட்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வந்துட்டு எப்படின்னா, அப்ப கர்த்தர் தாவீதுடைய அந்த மன்றாட்டுக்கு செவி கொடுக்கிறார். அப்ப தேவன் நம்மையும் வழிநடத்துகிற போது, அப்ப நம்மையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாரு, நம்ம மன்றாட்டுக்கும் நம்முடைய ஜெபத்துக்கும் கர்த்தர் நிச்சயமா பதில் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவருக்கு அந்த மகிழ்ச்சியை, அந்த நம்பிக்கையை, அந்த ஆறுதலை, அந்த இளைப்பாறுதலை கொடுத்த அந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் அவர் தேற்றுறதை போல கர்த்தர் உங்களையும் அப்படி தேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறவர். ஆமென். அவரை வந்துட்டு வேதம் சொல்லுகிறது, ஏசாயா புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, ஏசாயா 28ஆம் அதிகாரம், ஏசாயா 28ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது, 28ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாயிருக்கிறது, அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். ஆமென் சொல்லுங்க. அவர் செய்யறது ஒரு மகத்துவமா இருக்கும். அது நம்மளால நம்முடைய சிந்தையில, நம்முடைய எண்ணத்துல கூட யோசிக்க முடியாது. ஆமென். அப்படி செயல்ல மகத்துவமானவர். அவர் ஆலோசனையில் எப்படிப்பட்டவர்? ஆச்சரியமானவர் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பின்னாடி இருக்கிறவங்களாம் கையை உயர்த்தி அலையிலேயே சொல்லுவோமா? யாராவது செல்ல நோண்டின்னு உக்காந்து இருந்தீங்கன்னா செல்லே உடச்சிடும் நான். ஆமா, செல்போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். செல்ல நோண்டிங்கன்னு பைபிள் எடுத்துன்னு வந்தா பைபிள்ல தான் வந்து வசனத்தை படிக்கணும், பைபிள்ல தான் பார்க்கணும். சபையில வந்து செல்லு நோண்டின்னு பார்த்தனால இருக்கக்கூடாது. செல்போன் வந்துட்டு எப்போ அப்படின்னா, நீ டிராவல் பண்ற பஸ்ல போறியோ ட்ரெயின்ல போறியோ அப்போ வந்து செல்ல உட்காந்து ஒருவேளை பைபிள் ஆப் எடுத்து இறக்கி வச்சிருந்தீங்கன்னா அதை படிக்கலாம். ஆனா சபையில படிக்கும்போது, சபையில வந்து கேட்கும்போது பைபிள் தான் நமக்குன்னு கர்த்தர் கொடுத்துருக்க அந்த பைபிளை தான் படிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப இங்க வந்து சொல்றாரு, அப்ப ஆண்டவர் அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர், செயலிலே அவர் மகத்துவமான தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர், அவர் செயலிலே மகத்துவமானவர். அதனால அவருடைய ஆலோசனை தான் ரொம்ப பிரதானமா இருக்கும். ஆமே. மனிதன் சில நேரத்துல சொல்லிடுவாங்க, ஏதாவது ஒண்ணு நடக்கிறதுக்கு குறுக்கு வழியில கூட ஏதாவது போய் மாட்டிக்கிறத கூட விட்டுருவான். ஆனா அவர் சொல்லுகிற ஆலோசனை சரியா செம்மையா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் நீதிமொழிகள் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, நீதிமொழிகள் புத்தகத்துல வாசிக்கும் போது இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவர் ஆலோசனையில ஆச்சரியமானவர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு விவசாயிகளை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, அந்த விவசாயிகள் பல செயல்களை அவங்க என்ன பண்ற, கர்த்தர் மனிதனுக்கு அவனுக்கு கொடுத்திருக்கார். ஒரு விவசாயத்தை பண்ணணும் அப்படின்னா, ஒரு நிலத்தை சீர் பண்ணி அதுக்கு பிறகு நல்லா வந்து என்ன பண்ணாங்க, அது வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா பரம்பெல்லாம் அடிச்சு அதை எப்படி வந்து ஒரு நடுவு நட்டு, எப்படி அதை வந்துட்டு விளைச்சல் வரும்போது அந்த களைகளை எடுத்து எப்படி வந்துட்டு மருந்தடிச்சு, அதுக்கு பிறகு அந்த களையெல்லாம் புடுங்கி போட்டு, அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா பசுமையா வந்து அதுக்கு நல்லா தண்ணி டெய்லி நீர் பாய்ச்சி, அதுக்கு பிறகு நல்லா அவங்க எதிர்பார்க்குற அந்த கோதுமை மணிகளா விளைஞ்சி வரும்போது அறுவடைக்கு நேரா போறானோ, அது போல கர்த்தர் அவருடைய மகத்துவம் அங்க சொல்லப்படுகிறது. ஆலோசனையிலே அவர் ஆச்சரியமானவர், செயலிலே அவர் மகத்துவமானவர். இதைதான் அங்க வந்து வேதத்துல விவசாயிகளுக்கு பல செயல்களை கர்த்தர் மனிதனுக்கு என்ன பண்ண கற்றுக் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அது போல கர்த்தர் நமக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் சங்கீதம் 92ல வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 92வது சங்கீதத்துல 5வது வசனத்தை நீங்க இப்படி வாசித்தீங்கன்னா இப்படி சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 92 5வது வசனம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். ஆமென் சொல்லுங்க. அவருடைய கிரியை வந்துட்டு மகத்துவமானது, அவருடைய யோசனை மகா ஆழமானது. அது கண்டுபிடிக்கவே முடியாது மனிதனால. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? ஆமென். அல்லேலூயா. அதான் எரேமியா 32ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா, எரேமியாவின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது 19வது வசனம் 32:19 அங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யோசனையிலே பெரியவரும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அல்லேலூயா. அப்ப யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமா இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரிகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படிக்கு உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமா இருக்கின்றன. ஆமென். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? யோசனையிலே பெரியவர், செயலிலே வல்லவரா இருக்கிறார். அவனவனுக்கு அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரிகளினுடைய பலனுக்கு தக்கதாகவும் அவங்களுக்கு ஆண்டவர் அளிக்கிறாராம். ஆமென். அப்ப பலனுக்கு தக்கதாக அளிக்கும்படி
அவருடைய கண்கள் மனுபுத்தருடைய எல்லா வழிகள் மேலேயும் ஆண்டுடைய கண்கள் நோக்கி கொண்டே இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதனால அங்க வந்து சொல்றாரு. அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்டவர்? செயலிலே மகத்துவமானவர். ஆமென். அவர் செயலிலே அவர் மகத்துவமானவர், ஆலோசனையிலே ஆச்சரியமானவர். ஆமென். அல்லேலூயா. அதான் வந்து சொல்லப்படுது. அப்ப வேதத்துல பல ஆலோசனைகள் குறித்து பைபிள்ல சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் புத்தகத்துல நீங்க வாசிக்கும் போது சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 11ஆம் அதிகாரம் சாமுவேல் 11ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 11, 14 அங்க சொல்றாரு, ஆலோசனை இல்லாத இடத்துல ஆமென் சொல்லுங்க. ஆலோசனை என்ன செய்யறதுன்னு தெரியாது இருக்கும்போது அந்த ஆலோசனையை வந்துட்டு சிலர் வந்து நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஆனா சில கெட்ட ஆலோசனை சொல்றவங்க இருக்காங்க. ஒரு துக்கம், ஒரு கஷ்டத்துல இருக்காங்க, ஒரு பாடுகள் இருக்காங்க, ரொம்ப கண்ணீர்ல இருக்காங்க. அவங்களுக்கு போகும்போது வெந்தப்பூர்ல வேலை பார்க்குற மாதிரி போய் அந்த நேரத்துல அப்படியே அடுப்பு கொல்லி எரிஞ்சுக்கிறத அமைங்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது மறுபடியும் கொல்லி போடக்கூடாது. ஆமே. அந்த நேரத்துல அவங்களுக்கு ஆறுதலா அவங்களுக்கு ஏற்றாற் போல ஆண்டவர் மேல நம்பிக்கை உள்ளவங்கள அவங்களை என்ன பண்ண உற்சாகப்படுத்தணும், சொல்லி கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த நேரத்துல போய் அவங்கள மனசை நொந்துற மாதிரி இன்னும் கண்ணீர் வடிக்கிறதுக்கு மேல கண்ணீர் வடிக்க வைக்கிறார். ஆமே. அதனாலதாங்க சொல்றாரு, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். கேளுங்க என்ன சொல்லுது அதுக்கு? அப்படின்னா அது ரட்சிப்பு, அத சுகம், அவங்களுக்கு விடுதலை கிடைக்கின்றாரு. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அததான் வந்து சொல்றாரு. அப்ப ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? விழுந்துதான் போயிடுறாங்க. ஆனா அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆமென்னு சொல்லுங்க. அப்ப வேதத்துல பல ஆலோசனைகள் குறித்து பைபிள் சொல்லுது. வாசிக்கும் போது வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 2 தினத்திலும் 22ஆம் அதிகாரம் 2 தினத்திலும் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கொள்ளும். 2 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 நாளாகமும் 22:3. அகசியார் ராஜாவாகிற போது 22 வயதாயிருந்து 1 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். ஓம்ரியினுடைய குமாரனாகி அவன் தாய் பேர் அத்தாலியாள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளிலே நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். ஆமென். அல்லேலூயா. இந்த அகசியா ராஜாவுக்கு மறுபெயர் வந்து பார்த்தீங்கன்னா யோவாகாஸ். பைபிள்ல நீங்க நல்லா படிச்சவங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த அகசியாவுக்கு மறுபெயர் வந்து யோவாகாஸ். அந்த யோவாகாசினுடைய பெயரை சில காலங்களுக்கு பிறகு அவனை வந்துட்டு அசரியா என்று சொல்லி கூட என்ன பண்ணியிருக்காங்க, அழைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. 21ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரனுக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளிடுவேன் என்று சொல்லி அவனோடு பண்ணிட உடன்படிக்கையை நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க வந்து பாத்தீங்கன்னா, அப்ப அந்த யோவாகாசுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா, அந்த பாருங்க 17வது வசனத்தை பாருங்க. அவர்கள் யூதாவிலே வந்து பலாத்காரமாய் புகுந்து ராஜாவின் அரண்மனையில் அகப்பட்ட எல்லா பொருட்களையும் அவன் பிள்ளைகளையும் அவன் மனைவிகளையும் பிடித்து கொண்டு போனார்கள். யோவாகாஸ் என்னும் அவன் குமாரிலே இளையவனை அல்லாமல் ஒரு குமாரனும் அவனுக்கு மீதியாக வைக்கப்படவில்லை. இந்த இடத்துல யோவாகாஸ்ன்றது அங்க பேர் சொல்லப்படுது. ஆமே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த யோவாகாஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா, அந்த ஆகாப்பு வந்துட்டு பாத்தீங்கன்னா, அந்த அகசியாவுக்கு வந்து என்ன செய்யறான்? அவருடைய தாய் வந்துட்டு பாத்தீங்கன்னா அத்தலியாள். இந்த ஏசபேல், இந்த அத்தலியாள். ஆகாப்பு ராஜாவை வந்து இஸ்ரவேலின் ராஜா. அந்த ஆகாப்பு வந்து கட்டண மனைவி பேர் தான் ஏசபேல். இந்த ஏசபேல் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரி. அவ கடவுளுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தாள். ஆமென் சொல்லுங்க. எலியாவையும் கொண்டு போறதுக்கு வகை தேடினவள். ஆனா எலியா தீர்க்கதரிசி சொன்னபடியே அந்த ஏசபேல் போய் வயல் காட்டுல வந்து பார்த்தீங்கன்னா சடலமா விலகப்பட்டு அந்த நாய்கள் வந்து அவனுடைய சரீரத்தை இவன் தான் அப்படின்றத கண்டுபிடிக்காத அளவுல நாய்கள் நக்கி கடிச்சு குதிரதா சொல்லப்படுது பைபிள்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வந்து பேர் அந்த ஏசபேல் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே அந்த ஆகாப்பினுடைய குடும்பத்துல ஏசபேல் ஒரு கருவியா செயல்பட்டார். அதே போல இந்த அகசியானுடைய குடும்பத்துல வந்து அத்தாலியாள், அவருடைய தாய் அசரியானுடைய ராஜாவாகிய அந்த அகசியா ராஜாவுக்கு தாயா இருந்த அத்தாலியாள், இவளும் அதே மாதிரி துன்மார்க்கமா அவ என்ன ஆலோசனை கொடுத்தாலும் பாருங்க. அந்த 4வது சொல்லுது,
அவன் ஆகாபின் குடும்பத்தாரை போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாள். அவன் தகப்பன் கொண்டு சென்ற பின்பு போன பின்பு அவர்கள் அவனுக்கு கேடாக அவனுடைய ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். ஆமென் சொல்லுங்க. அங்க மேல உள்ள வசனம் சொல்லி பாருங்க, 3வது வசனம். அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளிலே நடந்தான், துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியா இருந்தாள். எதுக்கு ஆலோசனைக்காரியா இருந்தாலாம்? துன்மார்க்கமாய் ஆண்டுக்கு விருப்பமில்லாத வழியில் நடக்கிறதுக்கு ஆலோசனைக்காரியா இருந்தாலும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம. ஆமென் சொல்லுங்க. அப்படியே தாய் நல்ல ஒரு ஜெப வீரராய், ஒரு ஜெப வீராங்கனியாய், நல்ல ஜெபிக்கக்கூடியவங்களா, நல்ல வேதத்தை வாசிக்கிறவங்களா, கடவுளுக்கு பயந்தவங்களா இருக்கும்போது அவங்க அவங்களுடைய ஆலோசனை கடவுளுடைய அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய தாய் ஒருவேளை ரட்சிக்கப்படாத மனந்திரமாத இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஆலோசனைகள் துன்மார்க்கமான காரியங்கள்ல தான் செயல்படும். ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா நம்ம இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமென் சொல்லுங்க. அதனால இங்க சொல்லப்படுது, துன்மார்க்கமாய் நடக்க அவருடைய தாயே அவனுக்கு என்ன இருந்தாலும் ஆலோசனைக்காரியா இருந்தாலும். நம்ம எந்த விதத்திலயும் நம்ம துன்மார்க்கமான ஆலோசனையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம சொல்லி கெட்ட வழியில நம்முடைய பிள்ளைகளையும் தலைகளா கவித்திடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. குடும்பங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாத போயிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. அதே போல நமக்கு ஆலோசனை யார் கொடுத்தாலும் அந்த கொடுக்கறது இந்த ஆலோசனை கரெக்டான்றதை நீங்க நல்லா ஜெபத்துல என்ன பண்ணணும், நீங்க காத்திருக்கும் போது அந்த ஆலோசனை கர்த்தர் மகிமைப்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப நம்ம போயிடுச்சுன்னா அப்ப அவருடைய பொல்லாத அந்த ஆலோசனைகள் எப்படின்னா அது தவறான ஒரு முடிவுக்கு கொண்டு போயிடும், அது மரணத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். ஆமென் சொல்லுங்க. அதனால நம்ம யாரா இருந்தாலும் அந்த ஆலோசனை ஆலோசனையிலே ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர், அவர் இடத்துல நம்ம அதிகமா கேட்கணும். இவங்க சொன்னது கரெக்டா அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், ஜட்ஜ்மெண்ட் நம்மளை யோசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவர் சொல்லியிருக்கார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன் மேல என் கண்ணை வச்சு உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன்னு அவர் சொல்லியிருக்கார். ஆமென் சொல்லுங்க. இவங்க சொன்னது கரெக்டானவரே அப்படின்றத நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். ஆமென். அப்ப ஆண்டவர் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப அதை தான் சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்றாரு, சங்கீதம் 1:1 நீங்க வாசித்தீங்கன்னா அங்க என்ன சொல்லப்படுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும் பாவிகளுடைய வழியில நெல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் இருந்து கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் பாக்கியவதி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த துன்மார்க்குடைய ஆலோசனையை நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்க வழியில நம்ம நடக்கக்கூடாது. ஆமென். துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கக்கூடாது. நம்ம துன்மார்க்கிற ஆலோசனை தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப நிறைய பேருக்கு இப்ப கடவுளுடைய ஆலோசனையில கேட்க மாட்டாங்க, ஆண்டுடைய சமூகத்துல உட்கார மாட்டாங்க. துன்மார்க்கு ஏதாவது சொல்றாங்கன்னா அது ரொம்ப பெருமையா நினைச்சு பெருசா எடுத்துக்குவாங்க. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, அதை செஞ்சாங்க அப்படின்வாங்க. அதை தான் மைண்ட்ல ஓடினுக்கும். கடவுள் சொல்றதெல்லாம் அவங்க மைண்ட்லயே வராது. ஆமென். அதான் சொல்ற, துன்மார்க்குடைய ஆலோசனை நம்ம என்ன செய்யக்கூடாது, நடவாமலும் பாவிகளுடைய வழியில, பாவம் ஒருத்தர் செய்யறான்னா அவன் வழியில நின்றுனா அவனையும் முத்திரை என்னதான் போடுவாங்க. ஆமா, நல்ல படிக்கிறவங்க பிள்ளைங்களோட சேர்ந்தா நல்ல பேர் கிடைக்கும். அவங்களுடைய பரவாயில்ல, அந்த பையன் நல்ல பையன், அவங்க கூட சேர்ந்து நல்லது, பரவாயில்ல, அவனுக்கும் நல்லாதான் நடப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கெட்ட வழியில் நடக்கிறவங்க கூட சேர்ந்தா என்ன சொல்லுவாங்க உலகம், அவங்க கூட சேர்றான், அவன் மாதிரி தான் இவனும் ஆயிடுவான் சொல்றாங்க இல்லையா? அல்லேலூயா. அதனால நம்ம நல்ல வழி, நம்ம அதாவது பாவிகளுடைய வழியில் நின்றாங்கன்னா நமக்கும் மொத்த பாவிகளுடைய வழியில் தான் போட்டுருவாங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம அவங்க கிட்ட அதிகமான ஐக்கியம் உறவு அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளே என்ன பண்ணுவாங்க, அவங்க வழியில் இழுத்துருவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணும்போது கூட சொல்லுவாங்க, போனா இப்ப அந்த குடும்பத்தவே மாற்றுவாங்க. எத்தனை பேர் மாட்டிக்கிறாங்க. நம்ம சபையில ஒருத்தரும் அப்படி மாத்திரதே கிடையாது, நானே சாட்சி. ஆமென். அல்லேலூயா. இவங்க போனா அந்த குடும்பத்துல இவங்க தான் ரட்சிக்கப்பட்டு போறதுனால இவங்க எல்லாத்தையும் அவங்கள திருப்பிடுவாங்க, திசை திருப்பாங்க, ஆண்டவர் பக்கம் கொண்டு வந்துருவாங்க. பத்திரம் கொண்டாந்து பாடல. ஆமென். ஆண்டவர் சொன்ன கட்டளையே நம்ம மீறோம். நீ அவங்க கிட்ட அந்நிய ஜாதி கிட்ட பண்ணு கொடுக்கவும் கூடாது, அங்கன்னு வாங்கவும் கூடாது. ஆமென் சொல்லுங்க. அப்படி போனா இல்லைன்னா அவங்கள என்ன பண்ண வழி தப்பி போக பண்ணிடுவாங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் புத்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல அந்நிய ஸ்திரீகள் மேல ஆசையும் ஐக்கியம் வச்சிருந்தான் சாலமோன் ராஜா. அவங்களோட அந்நிய பெண்களோட கூட ஆசை வச்சிருந்தான், ஐக்கியம் இருந்துச்சு. இந்த 2 என்னாச்சு தெரியுமா,
தேவனுடைய இருதத்துக்கு ஏற்றவனே. இந்த உலகத்திலே ஒரு பெரிய கோல்டன் டெம்பிள் தங்க கோயிலை கட்டவன் சாலமன் ராஜா. ஆனா கடைசி ஆண்டுக்கு மகிமையா செயல்பட்டான். ஆலயத்தை கட்டி முடிச்ச உடனே பிரதிஷ்டை பண்ணும்போது ஜெபம் பண்ண உடனே அக்கினி வானத்துல இருந்து இறங்கி வந்துச்சு. அப்படி ஜெபித்தான். ஆனா ஜெபிக்கும் போது கர்த்தருடைய அக்கினியே இறங்கி வந்துச்சு. அந்த அளவுக்கு தேவனுக்கு உத்தமமா இருந்த ஒரு மனுஷன். ஆனா எப்ப ஆசையும் ஐக்கியமும் வந்து அந்நிய பெண்களோடு கூட வச்சானோ, அவங்க ஆண்டவர் எச்சரிச்சார். ஒரு முறைக்கு 2 முறை எச்சரித்தார். அப்படி வந்துட்டு உன் வழியை திசை திருப்பிடுவாங்க, வழி விலக பண்ணிடுவாங்க, உன் இருதத்தை திருப்பிடுவாங்க, அவங்க கிட்ட ஆசை ஐக்கியம் வைக்க வேணாம்னு ஆண்டவர் எச்சரிச்சாரு. ஆனா எச்சரிப்பை கேட்டும் கூட என்ன செய்யல, அவன் வந்து கேட்கவே இல்லை. அவங்க மேல ஆசையை ஐக்கியம் வச்சதுனால கடைசியா ஆண்டவர் சொன்னார், கடைசியா உன் தகப்பனாகிய தாவீதை போல உத்தமமா நீ இல்ல, உத்தமமா நீ நடக்க மாட்ற அப்படின்னு ஆண்டவர் எச்சரித்தார். ஆமே. ஆனாலும் அவன் கீழ்ப்படியல. கடைசியா கோத்திரங்களே உடைஞ்சிச்சு. அவன் ராஜ்யத்துலதான் வந்துட்டு 12 கோத்திரத்துக்கும் ஆளுகை செய்கிற தலைவர்களா தான் என்ன பண்ணாங்க, ராஜாக்களா தான் சவுல் ராஜா இருந்தார். தாவீது அப்படிதான் ராஜாவா இருந்தார். ஆனா சாலமோனுடைய அரசாட்சியில இப்படி ஐக்கியமும் ஆசையும் வச்சதுனால கோத்திரம் 12 கோத்திரங்களே சிதறடிக்கப்பட்டுச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. தாவீதை நினைச்சுதான் கர்த்தர் அந்த ஒரு கோத்திரத்தை அவங்களுக்காக கர்த்தர் என்ன பண்ணாரு, வச்ச நித்தியமா தாவீதோடு செய்த அந்த உடன்படிக்கை நிமித்தமா. ஆமேன்னு சொல்லுங்க. அதான் யோதா கோத்திரமும் பென்யமீன் கோத்திரமும் மற்ற 10 கோத்திரத்தை வந்துட்டு சிதறடிக்கப்பட்டு போயிடுச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால சாலமோன் அப்படி வந்து கர்த்தரை உத்தமமா என்ன செய்யாது போயிட்டான், பின்பற்றாது போயிட்டான். ஆமே. அல்லேலூயா. அதனால நம்ம வந்து நம்ம வழிக்கு அவங்க வரணுமே தவிர நம்ம வழிக்கு அவங்க வழிக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் போயிடக்கூடாது, அதுக்கு இடம் கொடுத்துக்கவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. இவங்க போற நேரம் அவங்களை எல்லாத்தையும் திசை திருப்பணும், நிச்சயமா மாறாது. நம்ம ஊர்லயே எத்தனை பேர் என் கண்ணு முன்னாடியே ரட்சிக்கப்பட்ட குடும்பம், அவங்க குடும்பமே ரட்சிக்கப்பட்ட குடும்பம் சபையில இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சபைக்கு வந்து இப்பதான் வளர்ப்பு. ஆனா அந்த இடத்தவே சபைக்கு இடத்த கொடுத்தாங்க. அந்த இடத்துல இப்ப பெரிய சர்ச்சை கட்டிட்டாங்க. ஆனா வந்து இப்ப அவங்க பிள்ளைங்க இங்க வந்த அல்லேலூயா. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்குது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் சொல்ற, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும். ஆமேன்னு சொல்லுங்க. ஒருத்தனை அவனை இவனை நம்ம முதல்ல நம்ம எப்படிக்கிறோம் நம்மளை பார்க்கணும். ஆமே. மற்றவனை கிண்டல் அடிக்கிறதுக்கு கேலி கிண்டல் பண்றதுக்கு அவனை அவதூறா பேசுறதுக்கு முன்னாடி நாம எப்படிக்கிறோம், நான் எப்படிக்கிறோம் நம்ம பார்க்கணும் நம்ம கண்ட. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம மற்றவங்களை சிலர்லாம் வந்து என்னத்தான் அவங்க எதா இருந்தா கூட அவங்கள ரொம்ப கேர்லெஸ் அப்படியே அவங்கள கிண்டல் அடிச்சு அவங்கள ஒண்ணுத்துக்கும் இல்லாத அவங்கள அவநம்பிக்கை உண்டாக்குற மாதிரி வந்து என்ன பண்ண பேசுறது. முதல்ல நம்ம எப்படிக்கிறோம் நம்ம பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அதான் இயேசுநாதர் சொன்னார், உன் கண்ணில் இருக்கிறத முதல்ல உன் துரும்பை எடுத்து போடு, அதுக்கு பிறகு மற்றவங்களுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்கிறது நீ வகைப்பாப்பன்றார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. மற்றவனை ஏத்துறது இறக்குறது இந்த பேச்சுலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. உன்னை போலதான் அவங்களும் வந்துட்டு என்ன பண்றாங்க, தேவனுடைய சிருஷ்டி என்பதை மறந்துடாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால வந்து பரியாசக்கார உட்காரத்துல உட்காரக்கூடாது. நம்ம வந்து அவன் உட்கார்ந்தா நம்ம வந்து ரொம்ப சாதாரணமா ஆரம்பிப்பாங்க. ஆனா கடைசியா வந்து என்ன பண்ணுவாங்க, தவறான வார்த்தைகளுக்கு போயிடும். அதான் வேதம் சொல்றது நீதிமொழிகள்ல, அதிகமான சொற்கள் மிகுதினால பாவம் இல்லாம போகாது. அங்க உட்கார்றது ஆரம்பத்துல நல்லா பேசுற மாதிரி பேசுவாங்க, அப்புறம் அதிகமான சொற்கள் வர வர பாவமான வார்த்தை அங்க வரும்னு பைபிள் சொல்லுது. ஆமேன்னு சொல்லுங்க. சொற்கள் மிகுதினால பாவம் இல்லாம போகாத நீதிமொழி 10:19 சொல்லப்படுது. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலத்துல இருக்கு. அதனால இரவும் பகலும் ஆண்டுடைய சமூகத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான், நீர்க்காலின் ஓரமா நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து இளையரா இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. துன்மார்க்கர் அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருப்பாங்களாம். காற்று வர பக்கம் அந்த பதரெல்லாம் ஓடி போற மாதிரி என்ன பண்ணுவாங்க இருப்பாங்களாம் துன்மார்க்கர். ஆனால் துன்மார்க்கர் நியாயத்திற்கும் பாவிகள் நீதிமானுடைய சபையிலும் நிலை நிற்க முடியாது. ஆமேன். துன்மார்க்கன் வழியை அழிஞ்சு போடும், நீதிமான்கள் வழியை கர்த்தர் அறிஞ்சு வச்சிருக்கார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம துன்மார்க்கமான அந்த ஆலோசனைகளை வந்து என்ன பண்ணக்கூடாது,
அங்க அகசியா ராஜாவுக்கு அவங்களுடைய தாயே பொல்லாத ஆலோசனைக்காரியா தவறான வழிக்கு என்ன பண்ண கற்றுக் கொடுக்கிறதா இருந்தார். ஆகவே துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நம்ம என்ன செய்யக்கூடாது, நாம நடக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2 சாமுவேல் புத்தகத்துல ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுது. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, வாசிக்கலாம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 31வது வசனம். அங்க சொல்லப்படுது, அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடனே அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது, தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அகித்தோப்பேல் யார் தெரியுமா? தாவீதுக்கு ரொம்ப ஆலோசனை கர்த்தரா இருந்தான். ஒரு கடவுள் வாக்கு போல அவனுக்கு எடுத்து சொல்லுகிறவனா தாவீதினுடைய அரசாட்சியில தாவீதோடு கூட இந்த அகித்தோப்பேல் ஒரு கடவுளுடைய வாக்கை போல ஒரு தீர்க்கதரிசியை போல என்ன பண்ணான், ரொம்ப ஆலோசனைக்காரனா என்ன பண்ணான், இந்த அகித்தோப்பேல் இருந்தான். ஆமே. ஆனா தாவீது மரணம் அடையறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டான், அவனுடைய குமாரனாகிய அப்சலோம் என்ன பண்ணிட்டான், அப்பா இருக்கும் போதே புள்ள என்ன பண்ணிட்டான், அந்த ராஜ சிங்காசனத்துக்கு எதிராக அவன் செயல்பட ஆரம்பிச்சிட்டான். அப்பா கிட்ட போய் ஆலோசனை கேட்கறதுக்காக வரவங்க இப்ப அந்த நியாய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக போய் ஆலோசனை கேட்கறதுக்காக தாவீது ராஜா கிட்ட வரவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டான், வழியிலே வழிமறிச்சு, எங்க அப்பா கிட்ட அவர் ரொம்ப வயசாயிடுச்சு, அவர் போய் யாருக்கிட்டையும் ஆலோசனை சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல, அவர் படுத்து கிடக்குறாரு, அதனால நீங்க வாங்க, நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்றேன், நீங்க என்னை ராஜா வாக்கிடுங்க அப்படின்னு அவங்க மேல தோல் மேல கைய போட்டு அவங்களை என்ன பண்ண தன் பக்கமா திருப்பிட்டான். இப்படி நிறைய மக்கள் எல்லாம் கவர்ச்சி பண்ணிட்டான் அப்சலோம். அல்லேலூயா. இப்படி பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அகித்தோப்பேலும் போய் என்ன பண்ணிட்டான், அப்சலோம் கூட போய் சேர்ந்துட்டான். அல்லேலூயா. தாவீதுக்கு யாரா இருந்தான், கடவுள் வாக்கு போல என்ன பண்ண சொல்லுகிறவனா இருந்தான். ஆனா அவங்கிட்ட போய் அப்சலோம் கூட போயிட்டு இந்த அகித்தோப்பேலும் போயிட்டானே அப்படின்றத தாவீதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. அவன் சொல்றா பாருங்க, அங்க சொல்ற, அப்சலோமோட கட்டுப்பாடு பண்ணினவர்களோட கூட அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது, தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்று சொன்னார். ஆமா. இப்படி ஒரு ஜெபம் பண்ணாரு பாருங்க தாவீது. இந்த ஜெபத்தை கத்த கேட்டார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இதை கேட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அங்க அவன் சொல்ற ஆலோசனையை என்ன பண்ணிட்டாங்க, அவனுக்கு கேட்கவே மாட்டான் அப்சலோம். கடைசியா அவன் ஆலோசனையெல்லாம் ஒண்ணுமே சரியில்லை அப்படின்னு அப்சலோம் என்ன பண்ண கண்டுபிடிச்சிட்டான். அதனால அவன் ஆலோசனை கேட்காதனால இவனே போய் இவனே நாண்டு கொண்டு தற்கொலை பண்ணி செத்து போயிரு. அல்லேலூயா. என் ஆலோசனை கேட்க மாட்டான்னு போயிட்டாங்களே, நான் அங்க இருந்துட்டு நான் இங்க வந்தேன், இவர் என்னை கனம் பண்ணுவாரு, எனக்கு புகழ்ச்சியா வைப்பாரு அப்படின்னு நான் நினைச்சா, இவர் என் ஆலோசனையே கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், இவனே போய் செத்து போயிரு. ஆமே. அல்லேலூயா. அகித்தோப்பேல் தன்னுடைய மகனாகிய எலியாமின் மகன் அந்த பச்சேபேலுக்காக தாவீதுக்கு எப்படி ஆகிலும் பழி வாங்கணும் அப்படின்ட்டு இந்த அப்சலோமின் நிமித்தமா சேர்ந்து தாவீதை அழிக்கிறதுக்காக என்ன பண்ணான், அந்த அப்சலோம், இந்த அகித்தோப்பேல் முயற்சி செய்தான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த 11:3 அப்படி சொல்லப்படுது. 23:34 வார்த்தை அப்சலோமுக்கு ஆலோசனை கொடுத்து அந்த சத்தியத்தையும் அந்த காரியத்தை என்ன பண்ண விலக்கி இருக்க கூடும் என்ற வகையில என்ன பண்ண அவன் செயல்பட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஆனா தாவீதினுடைய ஜெபத்தை கேட்டார். அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை அப்தமாக்கி போடுறதுனால அப்சலோமும் என்ன பண்ணிட்டான், அவனை நிராகரிச்சிட்டான். கடைசியா யாரும் நம்மளை கேட்கறதுக்கு ஆள் என்ன, அவனே தற்கொலை பண்ணிட்டான். ஆமே. அல்லேலூயா. நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ள இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், கடவுளுக்கு பிரியமா நம்ம செயல்படணும். நம் கடவுளை தேடாத, கடவுளுக்கு பிரியமா வாழாத எந்த துஷ்ட ஆலோசனைகளையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்க ஆலோசனைக்கு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னா அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை அபத்தமாக்கி போட்ட கர்த்தர் அப்படி பைத்தியமாக்கிடுவார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நல்ல ஆலோசனையை என்ன பண்ணும், நல்ல ஆலோசனை உள்ள மக்கள் பைபிள்ல அதையும் சொல்லப்படுது. கெட்ட ஆலோசனை சொன்ன மக்கள் இருக்காங்க, நல்ல ஆலோசனை சொன்ன மக்கள் இருக்காங்க. வாசிக்கும் போது யாத்திராகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, நிர்கம கண்டம 18ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, வாசிக்கும் போது அங்க 18ஆம் அதிகாரம் அங்க 19வது வசனத்தை 20வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா,
இப்போதும் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் வந்துட்டு நிறைய லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா மோசே கிட்ட தான் போய் வந்து என்ன பண்ணணும் சொல்லணும். காலையில மோசே போய் உட்காந்துட்டாருன்னா சாயங்காலம் வரைக்கும் வந்து என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரா விசாரிச்சு இவரே வந்து சோர்ந்து போயிடுறாரு. கைகளை ஓட்டி அழிலே சொல்லுவோமா, தூங்குறவனா ஒரு அழிலே சொல்லுவோமா. அதனால வந்து பாத்தீங்கன்னா, அப்ப வந்து இப்படி காலையில உட்காந்து சாயங்காலம் வரைக்கும் ஆயிடுது. சிலருக்கு தான் வந்து ஆலோசனை கொடுக்க முடியுது, அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியுது. சிலருக்கு சொல்லவே முடியல. லைன் கட்டி ஜனங்க நின்றே இருக்கிறாங்க. மறுநாள் வராரு, அதே ஜனங்கள் வந்து நிக்குது. புதுசா இன்னைக்கு ஒரு பிரச்சனை ஒருத்தருக்கு அப்படின்னா நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வருமா இல்லையா? இப்ப இன்னைக்கு வந்து பிரேமா சிஸ்டர் வந்து சொல்றாங்கன்னா, நாளைக்கு வந்து சரவணன் வந்து சொல்லுவார், நாலாம் அன்னைக்கு விஜய் சிஸ்டர் சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை. அப்ப லைனா வந்துட்டு இருக்கா. இன்னைக்கு உள்ள மக்கள் இவ்வளவு லைனா இருக்கிறாங்கன்னா, நாளைக்கு வேற மக்களும் வந்து அதுல சேர்ந்துடுறாங்க, ஆலோசனை கேக்குது. இப்படியே வந்துட்டு என்ன பண்றாரு, காலையில் தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் அந்த மோசே வந்துட்டு என்ன பண்றாரு, சிலருக்கு சொல்ல முடியுது, சிலருக்கு சொல்ல முடியல, பொழுது போயிடுது, சரி போயிட்டு அவன் நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இத வந்து என்ன பண்றாரு, அவங்க மாமனாகிய எத்ரோ வந்து என்ன பண்றாருன்னா, அங்க இருந்து வந்து என்ன பண்றாரு, மோசேவெல்லாம் விசாரிக்கிறதுக்கு அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் கூட்டு வந்து விட்டு போறதுக்கு வந்தாரு பாருங்க. இத பார்த்துட்டாரு. இப்ப பார்த்த உடனே இந்த எத்ரோ ஒரு ஆலோசனை சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 19வது வசனம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுது என் சொல்லை கேளும். அங்க சொல்றாரு பாருங்க, மேல சொல்றாரு 17வது வசனம். அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல, நீரும் மூட இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம், நீ ஒருவராய் அதை செய்ய உம்மால கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. இப்ப அவங்க மாமா ஒரு ஆலோசனை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா பாருங்க, நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், தேவனும் உம்மோட கூட இருப்பாராகன்னு சொல்லி என்ன பண்றாரு, அவரை வாழ்த்துறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நீ தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும், விசேஷித்தவைகளை தேவனிடத்துல கொண்டு போய் சேரும். ஆமென் சொல்லுங்க. எதை நீ ஜெபம் பண்ணிட்டு அவங்க ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணு, நீ ஜனங்களுக்காக மன்றாடு. மற்றபடி ஏதாவது விசேஷத்தை ஒண்ணு என்ன பண்ணு, அவங்களுக்கு செய்ய. மற்றதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ண, அது மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்றாரு பாருங்க 20வது வசனம். கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாரும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதியாகவும் 100 பேருக்கு அதிபதியாகவும் 50 பேருக்கு அதிபதியாகவும் 10 பேருக்கு அதிபதியாகவும் ஏற்படுத்தும். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்துல கொண்டு வரட்டும், சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோட கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவர் சொல்றாரு, நீ வந்து ஆண்டோடைய சன்னிதானத்துல போய் நின்று ஜெபம் பண்றதுக்கு, ஜனங்களுக்காக பரிந்து பேசுறதுக்கு மட்டும் இரு, நல்ல காரியங்களுக்காக மட்டும் நீ என்ன பண்ணு, பிரயாசம் பண்ணு. ஆனா மற்றபடி நீ என்ன செய்ய அப்படின்னா, ஜனங்களுக்குள்ள யார் பயந்து இருக்காங்க, ஆமே தேவனுக்கு பயந்தவங்க அங்க சூஸ் பண்றாரு. மக்களை தேர்ந்தெடுக்கணும்னா 1000 பேருக்கு அதிபதியா ஒருத்தனை தேர்ந்தெடு, 100 பேருக்கு ஒருத்தனை தேர்ந்தெடு, 50 பேருக்கு ஒருத்தனை தேர்ந்தெடு. இப்படி தேர்ந்தெடுக்கிற மக்கள் வந்துட்டு என்ன பண்ண, அதுக்கு ஒரு தலைவனா நியமி அவங்களெல்லாம். அந்த நியமிக்கப்படுகிற மக்கள் எப்படி இருக்கணும், தேவனுக்கு பயந்தவர்களா இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அவங்க உண்மை உள்ளவர்களா இருக்கணும். மூன்றாவது, பொருளாசையை வெறுக்கிறவமான திறமை உள்ள மனிதரை தேர்ந்து கொள்ளுன்ற. ஆமே. பொருளாசை வெறுக்கிறவங்க, உண்மை உள்ளவங்க, தேவனுக்கு பயந்தவங்க. இப்படி மக்களை நீ தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட இந்த பொறுப்பு ஒப்படி. அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டோம், சின்ன காரியமெல்லாம் ரொம்ப முடியாது, அவங்களாலே தீர்த்து வைக்காத காரியத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து அதை நீ பார்த்துக்க. ஆமே. அல்லேலூயா. இந்த ஆலோசனை மிகவும் ஆச்சரியம். அது கர்த்தர் வந்து சொல்றாரு பாருங்க, அதுக்கு சொல்றாரு, இந்த பிரகாரம் நீ செய்வதும் இப்படி தேவன் உனக்கு கட்டிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும், இந்த ஜனங்கள் எல்லாரும் தங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான். மோசே தன் மாமன் சொல்லை கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு நல்ல ஆலோசனை சொல்லும் போது அதை நம்ம என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஆமே. அதே போல ஆதியாகமத்தின் புத்தகத்துல வாசித்தீங்கன்னா 41ஆம் அதிகாரம், ஆதிகண்டமும் 41ஆம் அதிகாரம், 41ஆம் அதிகாரத்துல 39வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 41ஆம் அதிகாரம் 39வது வசனம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. ஆமேன் சொல்லுங்க.
அப்ப மேல சொல்றாரு 38வது சொன்ன, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரன் நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவன் உண்டா அப்படின்னு அந்த சபையை பார்த்து கேட்கிறான். ஆமென். அந்த சொல்லும்போது அப்ப பாருங்க, இந்த யோசேப்பை பார்த்து பார்த்தீங்கன்னா, தேவன் தான் இதெல்லாம் வெளிப்படுத்தி அவருக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யோசேப்பினுடைய ஆலோசனையை பார்வோனுக்கு வந்து சொல்லும்போது அந்த ஆலோசனை மிகவும் கனமானதா இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. பார்வோன் யோசேப்பினுடைய சொற்படி கேட்டு செயல்பட்டான். அதே போல 7 வருஷம் பஞ்சம் வந்துச்சு. பஞ்ச காலத்துல எல்லாமே வெள்ளாமைகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஆனால் பஞ்சம் வந்துச்சு தேசத்துல. ஆனா யோசேப்பினுடைய ஆலோசனை கேட்டபடி செய்தான். ஆண்டவர் அந்த யோசேப்பு எகிப்துல உலக நாடுகள் எல்லாத்துலயும் பஞ்சம் வந்துச்சு. எகிப்துல பஞ்சம் வராதபடிக்கு யோசேப்பினுடைய ஆலோசனை கேட்டு நடக்கும்போது அந்த தேசத்துல எல்லா வெள்ளாண்மைகளையும் அதெல்லாம் வந்துட்டு சேகரித்து வைக்கிறதுக்கு யோசேப்பினுடைய ஆலோசனை ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தானியேல் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, தானியேல் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, தானியேல் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அங்க சொல்ற, ராஜா தானியேலை நோக்கி, இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நேபுகாத் நேச்சாரனுடைய காலத்துல அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தானியேலுடைய ஆலோசனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு சிலையை கண்டுபிடிச்சான். அந்த சிலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உயரமான சிலை. அந்த பொம்மை வேணா உங்களுக்கு இன்னைக்கு நான் குரூப்ல வேணா போடுறேன், அதை பாருங்க வேணா. அப்ப தானியேல் கண்ட அந்த நேபுகாத் நேச்சர் கண்ட ஒரு சொப்பனத்துக்கு ஒரு சிலை, பெரிய சிலை. அந்த சிலையை போலதான் இன்னைக்கு எல்லாம் பண்றாங்க. ஒவ்வொரு ஊரினுடைய எல்லைகள் நேபுகாத் நேச்சருக்கு ஒரு சொப்பனத்துல அவன் காண்றான். அப்ப அதனுடைய காரியத்தெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து சொல்லப்படுது. தலை தங்க கரிடமாகவும், காலெல்லாம் பாதி இரும்பும் வெண்கலமும், பாதி களிமண்ணும், இப்படி எல்லாம் ஒவ்வொன்றும் வயிறெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு தோற்றம், அதுக்கு அர்த்தங்கள் நிறைய விதமா இருக்குது. அதனால இப்படி ஒரு சிலையை கண்டுபிடிக்கிறான். அப்போ அந்த சிலையை பார்த்துட்டு உடனே அவன் பயந்து போயிருக்கும் போது, அப்ப தானியேல் ஜெபம் பண்ணி என்ன பண்றான், அந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தி கொடுக்குறார். ஆமென் சொல்லுங்க. அப்பதான் அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு, அந்த ராஜா சொல்றாரு, தேவர்களுக்கெல்லாம் தேவனும், அவர் சொல்றாரு பாருங்க என்ன சொல்றாரு, ராஜாவை நோக்கி சொல்ற, ராஜா தானியேலை நோக்கி, நீ மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமா இருக்கிறார் என்றான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி இருந்ததுனால தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு சிறந்த வெகுமதிகள் எல்லாம் கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோன் தேசத்தில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியா அந்த நேபுகாத் நேச்சார் தானியேலை நியமித்து உயர்த்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி நாமும் ஆண்டுடைய ஆலோசனை, நல்ல ஆலோசனைகளை, தானியேல் வந்து நேபுகாத் நேச்சார் அரசாண்டு கொண்டிருந்த காலத்துல தானியேல் ஒரு ஆலோசனைக்காரனா இருந்தார். ஆகவே பார்வோன் எகிப்து தேசத்தின் ராஜாவா இருக்கும்போது யோசேப்பு ஒரு ஆலோசனைக்காரனா அவனுக்கு இருந்தான். ஆகவே மோசே இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி கொண்டு போகும்போது வனாந்தரத்துல, அப்ப அவனுடைய மாமனாகிய எத்ரோ அவன் நல்ல ஒரு ஆலோசனைக்காரனா இருந்தான். ஆமென் சொல்லுங்க. ஆனால் துன்மார்க்கமுடைய ஆலோசனையின்படி நம்ம நடக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனால் அந்த அசரியா ராஜாவுக்கு, ஆனா அவர் தாயாகிய அத்தாலியாலே ஒரு துன்மார்க்கமான ஒரு ஆலோசனை கொடுக்கிறவளா இருந்தால், அகித்தோப்பேல் தாவீது அரசாண்டு கொண்டிருந்த காலத்துல தாவீதோடு இருக்கிற வரைக்கும் அவன் நல்ல ஒரு ஆலோசனைக்காரனாய், கடவுளுடைய சொல் கேட்கறது போல கடவுளுடைய சொல்லே என்கிட்ட நேரடியா வந்து சொன்னதை போல இருந்துச்சான் தாவீதுக்கு. அந்த அதிகாரங்கள்லாம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அப்படி இருந்த ஆலோசனைக்காரனாக இருந்த அந்த அகித்தோப்பேல் தாவீதுடைய அரசாட்சிக்கே எதிராக போய் அவனுடைய மகன் அப்சலோம் தனியா எழுந்து செயல்படும் போது அவன் கூட போய் சேர்ந்ததுனால இந்த அகித்தோப்பேலுடைய ஆலோசனையே கர்த்தர் பைத்தியமாக்கி விடுவராக என்று சொல்லி தாவீதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகி ஜெபம் பண்ணும் போது அந்த ஜெபத்தை கேட்டு அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை அபத்தமாக்கி போட்டார். இங்க ஆண்டவர் அபத்தமாக்கி போட்டு அப்சலோமுடைய ஆலோசனையும் அங்க ஆலோசனைக்காரனா இருந்து அவன் வந்தாலும் கூட அவன் ஆலோசனையை நிராகரிச்சதுனால அவனே தற்கொலை செய்து மரணியும் கூட. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே கர்த்தரே நமக்கு ஆலோசனை கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. ஆலோசனையிலே அவர் ஆச்சரியமானவர், செயலிலே அவர் மகத்துவமானவர். வேதம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து, சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கார். ஆகவே அவருடைய ஆலோசனைக்கே நம்ம சார்ந்திருப்போம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம்.
இந்த கால வேளையிலே ஆண்டவரை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின நல்ல கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த கால வேளையிலே நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில நில்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும் இருந்து, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் பாக்கியவதேன்னு சொல்லியிருக்கீங்களே. அவன் நீர்க்காலிகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இறைவரா இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கிறேன். நீ யோசனையிலே பெரிய வரும், செயலிலே மகத்துவமான தேவன் நீர். அவனுடைய கிரிகளுக்கு தக்கதாக, அவனுடைய ஆண்டவரே கர்த்தாவே அவனுடைய செயலுக்கு தக்கதாக பலனளிக்கிறவர் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல நாங்கள் உண்மையாய், உத்தமமாய், பரிசுத்தமாய், உமக்கு பயந்தவர்களாய், உம்முடைய ஆலோசனை கேட்டு நாங்கள் நடக்கிறவர்களாய் நாங்கள் வாழ்ந்து கனி கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் ஒரு நாளும் அபித்தோபினுடைய ஆலோசனை போல ஆண்டவரை துதிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே துன்மார்க்கமான அந்த ஆலோசனைகளை கேட்டு நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வழிகளை, எங்களுடைய ஜீவித்தை நாங்கள் கெடுத்துக் கொள்ளப்படாதபடிக்கு ஆண்டவரே தாவீதுக்கு எதிராக எழும்பட எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் முறியடித்து தன்னுடைய குமாரனே அவன் எழுந்து அந்த அரசாட்சிக்கு விரோதமாக செயல்பட்டது நிமித்தமாய் அவனையும் ஆண்டவரை அழித்து போட்டீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் தாவீதோடு நீங்க ஆண்டவரே தாவீதை ஆட்டு மந்தையின் அடியிலிருந்து ஆண்டவரே அவனை எடுத்து ராஜாவாக நீங்க அபிஷேகம் பண்ணினவர் நீர். தாவீதோடு கூட நீங்க இருந்தீங்கன்னு சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அவன் போன இடமெல்லாம் நீங்க அவனை காப்பாற்றினீங்க. அவன் கூட இருந்து அவனை ஆண்டவரே கர்த்தாவே நாளுக்கு நான் விருத்தியடை செய்த தேவன் நீர். ஆண்டவரே, நீங்க அது போல தாவீது உமக்கு உத்தமமாய் பிரியமாய் வாழ்ந்ததை போல நாங்களும் உத்தமமாய் பிரியமாய் நாங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து அந்த தாவீதை போல நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தாவீதுக்காக என்றென்றைக்கு ஒரு சிங்காசனத்தை நான் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி தாவீதை சொன்னீங்களே. தாவீது அன்றே சவுலை தள்ளி தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், அவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று அந்த தாவீதை குறித்து நீரே சாட்சி கொடுத்தீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அப்படி ஆண்டவரே உமக்கு பிரியமான சாட்சி உள்ளவர்களாய் இந்த உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கனி கொடுக்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாளும் துன்மார்க்கமான அந்த அகித்தோபினுடைய ஆலோசனை, தன் தாய் ஆலோசனையை தன்னுடைய மகனை கெடுத்து போடுவதற்கு ஒரு வழிகாட்டியா இருந்தது. நாங்கள் ஒரு நாள் அப்படி துன்மார்க்கமான அந்த ஆலோசனை கேட்டு நாங்கள் ஆண்டவரே துதிக்கிறோம். நாங்கள் குறுக்கு வழியில போய் நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஸ்தானங்களை, எங்களுடைய வழிகளை, எங்களுக்காக வச்சிருக்கிற அந்த திட்டங்களை, நோக்கங்களை எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து போய் விடாதபடிக்கு உமக்கு பிரியமானதை, உமக்கு சித்தமானதை, உம்முடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களா இந்த உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கனி கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியெல்லாம் உனக்கு காட்டுவேன்னு சொன்னீங்களே. உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களே. அப்படி ஆண்டவரே அன்றைக்கு ஈசாக்கு அவனுடைய வாழ்க்கையில அந்த நாட்கள்ல பஞ்சம் வரும்போது உம்முடைய வார்த்தையை கேட்டு அந்த ஈசாக்கு அதே இடத்துல விதைவிதைக்கும் போது 100 மடங்கு பலன் பெற்றதை போல உடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து செவி கொடுக்கும் போது சத்துருக்கள் எத்தனை பேர் எழும்பினாலும் நீர் எங்களோடு கூட அதே சத்துருக்கள் உம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி சமாதான உடன்படிக்கை பண்ண வந்ததை போல அப்படி ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு இருக்கிறீங்க என்பதை அநேகர் அறிந்து கொள்ள அறிக்கை செய்யத்தக்க விதங்கள்ல நீர் ஒவ்வொருவரையும் நீங்க அப்படி பயன்படுத்தும்படி உடைய ஆலோசனை கர்த்தராய் ஆண்டவரே ஆச்சரியமானவராய் இருந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆச்சரியமான மகத்துவமான காரியங்களை செய்ய முடியாது. ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதிப்பீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், சமாதானத்தின் ஆவியானவர் சமாதானப்படுத்துவீராக. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் வரಲಿ அவர்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னீங்களே. அப்படியே பலனை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கனப்படுத்தும்படியாய் உடைய ஊழியக்காரன் ஜெபித்து ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாய் உடைய பிரசனத்தினாலும் உடைய மகிமையினாலும் ஆட்கொள்வீராக. ஒவ்வொருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி கனப்படுத்தும்படி வேண்டிக்கோ. எல்லா தேவைகளையும் அறிஞ்சு ஆசீர்வதிங்க. வியாதியோடு பலவீனத்தோடு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பலப்படுத்தி சுகப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபையின் பிரசனம் ஒவ்வொருடைய ஆட்கொள்ளட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசு ரத்தத்தால் ஜெபம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியம் வழிநடத்தும் என்றும் என்று சதாக்காலம் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மளே நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு நைட் பிரேயர் இருக்குது. இன்னைக்கு சரியாக நமக்கு ஒரு 8 மணிக்கு தொடங்கி ஒரு 11 மணிக்கு உள்ளாக முடிவு பெறும். அதனால இரவு ஜெபத்துல எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
இன்னைக்கு வந்து பொறுப்பு வந்து கே லத்தாமான்னு நினைக்கிறேன். நீங்க தானா? ஆமா. அதனால வந்து இன்றைக்கு ஜெபம் இருக்கும். நாளைக்கும் நமக்கு இந்த அமாவாசை ஜெபம் நாளைக்கும் இருக்கும். இன்றைக்கும் விசேஷமா 8 to 10 இருக்கும். அதில் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க. அதே போல அடுத்த வாரம் 1ஆம் தேதியே நமக்கு ஞாயிற்றுக்கிழமையா வருவதனால வாக்குத்தத்த செய்தியோடு கூட ஆராதனையை தொடர்ந்து நமக்கு 8 மணிக்கு ஆராதனை தொடங்கும். அதுலேயே வாக்குத்தத்த செய்தியும் அதிலே இருக்கும். தனியாக காலையில் அந்த ஜெபம் இருக்காது. அதனால இல்லை காலையில் வைக்கலாமா? எத்தனை பேர் காலையிலே வச்சிடலான்றவங்க கொஞ்சம் கை தூக்கும் போகலாம். 1ஆம் தேதி காலையில் ஞாயிற்றுக்கிழமை வருது. அதனால வைக்கலான்றவங்களும் எத்தனை பேர்? ஒத்து தான் கை எடுத்துவாங்க. யாரும் கை எடுக்கணும் வந்துட்டாங்க. வந்துட்டு வரலாம் போகட்டும். அன்னைக்கு திருவிருந்தெல்லாம் இருக்கும். போகட்டும், அப்படி போகிறோம் போகட்டும். அதனால சரி, நமக்கு அடுத்த வாரத்தில் 1ஆம் தேதியே நமக்கு வாக்கு ஆராதனை 1ஆம் தேதியே வரதுனால நமக்கு 8 மணிக்கே நமக்கு சரியாக ஆராதனை தொடங்கும். அதிலேயே வாக்குத்தத்த செய்தியோடு கூட திருவிருந்த ஆராதனைக்கும் அதை பங்கு பெறுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அதனால இந்த வாரத்தில் வந்து பிற நாளிலிருந்து நமக்கு வந்து இந்த விபிஎஸ் வைக்கலாம் அப்படின்னு